சிறப்பாசிரியர் தகுதி தேர்வு எழுத காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சென்ற ஆசிரியர் தேர்வில் நிறைய பேர் எழுதி பாஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் எழுதியும் ரிசல்ட் வராமல் இருக்கும். சில பேர் இந்த அரசாங்கம் நிச்சயமாக நமக்கு இந்த தேர்வை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நட்பாசியில் அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. சில பேர் பிஜி அசிஸ்டன்ட் தேர்வுக்காக எழுத காத்து கொண்டிருந்து இந்த தேர்வு எழுதாமல் நீங்கள் விட்டுருப்பீங்க. இந்த மாதிரியான சூழலில் உங்களுடைய தேர்வுகளை எழுதுறதுக்கு தவறிய மாணவர்களுக்காக அல்லது தவறிய ஆசிரியர் பெருமக்களுக்காக நம்ம காஞ்சிக்சன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் இப்போது ஒரு சம்மர் கோர்ஸ் கிரஷ் கோர்ஸ் மட்டும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள் இந்த தருணத்தில் எலெக்ஷன் கிளாஸ் இருக்கும், நிச்சயமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அது இல்லாமல் இப்போ முழாண்டு தேர்வுகள் வேறு வந்துடுது. அதனால் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், எக்ஸாம் டியூட்டி அது இதுன்னு இருக்கும். அதனால் நிறைய பேர் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், அதில் படிப்பதற்கான நேரங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவங்களாம் நீங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது ஒரு சம்மரில் கிளாஸ் எடுத்தால் அதில் ஜாயின் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சில ஆசிரியர் பெருமக்கள் இன்னமே இது எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படின்ற யோசனையில் இருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் என்ன கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசுலாம் கட்டாயம் அனைவருமே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டிய கட்டாயத்தை கொண்டு இருக்காங்க. எல்லாருமே எழுதணும். நீங்கள் ப்ரொமோஷன் போகிறதுக்காக மட்டுமே இல்லை, அனைவருமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதணும் அப்படின்னு ஒரு கட்டாய தேர்வை தான் கொண்டு வந்திருக்காங்க. எனவே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எழுதாமல் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக இந்த கிருஷ்ணகிரியில் இயங்கி வர காஞ்சிக்சன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் வழியாக இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம ஒரு சம்மர் கோர்ஸ் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 45 நாளைக்கு நம்ம எடுக்க போகிறோம். நிறைய பேர் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஈவினிங் பேட்ச், அது 6 to 8 ரொம்ப காலமாக ஒரு 2 மாதமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதில் நிறைய பேர் அட்டன் பண்ணி சில பேர் அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்க. உங்களுடைய நேரம் போதிய அளவில் இல்லை அப்படின்ற பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, டெய்லி கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் எப்போ எடுப்பீங்க அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான சூழலில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம சிறப்பான ஒரு கோர்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. அந்த 23ஆம் தேதி எலெக்ஷன் வரை நீங்கள் எலெக்ஷன் கிளாஸு அந்த மாதிரியான நிறைய கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் இடையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, இப்போ வரக்கூடிய 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் 24ஆம் தேதி. அப்போ அடுத்து 25ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 25லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் ஸ்கூல் ரீ ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு மே முழுக்க டெய்லி கிளாஸ் இருக்கும். சனி ஞாயிறு உட்பட அனைத்து 7 நாட்களுக்குமே கிளாஸ் இருக்கும். திங்கள் ஆரம்பித்து அடுத்த திங்கள் வரை 7 நாட்களுக்கும் இடைவிடாமல் ஒரு கிரஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த கோர்ஸில் உங்களுக்கு அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்கூல் ஆரம்பித்த பின்னாடி எப்படி டெய்லி எடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, அப்போ நம்ம ஸ்கூல் மே மாதம் முடியுது, அதாவது ஜூன் மாதம் தான் நீங்கள் 4ஆம் தேதி ஸ்கூலுக்கு நீங்கள் போய் சேர போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வரை, அதாவது 2ஆம் தேதி வரை, ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை டெய்லி கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு 7ஆவது மாதம் தான் எக்ஸாம் வருது இல்லையா? அந்த இடைப்பட்ட நாளில் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதில் அந்த இடைப்பட்ட நாளில் லீவு நாட்களில் மட்டும் எடுக்கிறோம். சனி ஞாயிறில் மட்டும் முழு நேரம் வகுப்பாக நம்ம எடுக்கிறோம். மற்ற நாளில் இந்த கிளாஸை நம்ம எந்த டைமுக்கு ஆரம்பித்து எந்த டைமுக்கு முடிக்கிறோம் அப்படின்னா, காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிச்சிடறோம். ஃபுல் டே கிளாஸு. ஒரு சிலர் ஆஃப் டே மட்டும் விரும்புவீங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அதில் கோர்ஸ் கொடுத்துருக்க சிலபஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனவே நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏப்ரல் 25ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். மே மாதம் முடிய, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை டெய்லி கிளாஸ் இருக்கும். எல்லா நாளுமே கிளாஸ் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட 45 நாள் மட்டும் தான் கிளாஸ் வைக்கணும். அந்த 45 நாளில் கொடுத்துருக்கிற பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, பேப்பர் 2 சோசியல் சயின்ஸு மற்றும் பேப்பர் 1 இதுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ்க்கான முழு அந்த கரிக்குலமும் பாடத்திட்டமும் முழுமையாக நம்ம முடிச்சிருவோம். அது இல்லாமல் நம்மளுடைய நோக்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கட் ஆஃபில் 150க்கு 150 எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இடஒதுக்கீடு பிரிவு மாணவர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றது தெரியும். பிசி எம்பிசி ஆகிய மாணவர்களுக்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அப்படின்றது தெரியும். அதே போல் எஸ்சி மாணவர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண், எஸ்சி மாணவர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றது உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதே போல் பொது பிரிவினருக்கு 90 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னா, 150க்கு 90, பொது பிரிவினர் 90 எடுத்தால் போதுமானது. எனவே அந்த 90 மதிப்பெண் எடுக்கக்கூடிய தலைப்புகள் குறிப்பிட்ட பாடத்திட்டங்களை மட்டும் செலக்டிவாக அதை மட்டும் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம்னா, 90 கொஷின் தான் நம்ம போடணும். அது ஈஸியாக அடிச்சிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் கூடுதலான ஒரு மதிப்பீடு தானே ஒழிய பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான மதிப்பெண் மட்டும் நம்ம பெற்றுடலாம். எனவே நம்ம கடைசியாக நடத்தின இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 1237 பேர் படித்தாங்க.
அதில் தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1164 பேர் தேர்ச்சி பெற்றாங்க. அதில் 94% நம்ம பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். கடந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அந்த ப்ரோக்ராமில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மேடம் அவர்களை கூப்பிட்டு நம்ம பேசியிருந்தோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் மதிப்பெண் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம் நம்ம பயிற்சி மையத்தில்னு பார்த்தீங்கன்னா 112 மதிப்பெண் எடுத்திருந்தாங்க. உண்மையிலே நல்ல ஒரு மதிப்பெண் தான். அப்போ அந்த 112 மதிப்பெண் எடுத்து மாநிலத்தில் 12வது இடத்துல அவங்கள நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா நம்ம நடத்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து 100 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருக்காங்க. நீங்களுமே வரக்கூடிய இந்த ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் எழுத காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த சம்மரில் 25ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைப்புகளில் நமக்கு வருது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நமக்கு பேப்பர் 1 இருக்குது அப்படின்றது தெரியும். பேப்பர் 1ல என்னென்ன இருக்கும்? ஆஸ் யூசுவல் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, சைல்டு டெவலப்மெண்ட், இந்த சிடினா சைல்டு டெவலப்மெண்ட், மேத்ஸ், இவிஎஸ். ஈச் டாப்பிக்கில் எவ்வளோ இருக்கும்? 30 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது பேப்பர் 1ல். அதே போல் பேப்பர் 2ல் 2 பிரிவுகள் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், எம்எஸ்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், எஸ்எஸ்னா சோசியல் சயின்ஸ். இந்த பிஎஸ்சி படித்தவங்க சயின்ஸ் ஆசிரியர்கள்லாம் எம்எஸ்ன்னு சொல்லுவோம், சோசியல் சயின்ஸ் ஆசிரியர்கள்லாம் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பேப்பர்கள் இருக்குது? தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, சைல்டு டெவலப்மெண்ட் இருக்குது. சோசியல் சயின்ஸ் எழுதுறவங்க சோசியல் சயின்ஸ் எழுதணும், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எழுதுறவங்க மேத்ஸும் சயின்ஸும் எழுதணும். இதில் ஒட்டு மொத்தமாக இதில் 150 வினாக்கள் இருக்கும். உங்களுக்கு 2 கொஷினாக தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு தனி கொஷின் பேப்பர் இருக்கும், சோசியல் சயின்ஸுக்கு தனி கொஷின் பேப்பர் இருக்கும். இதில் காமனாக 2 பேர்த்துக்குமே ஒரு 90 கொஷின் காமனாக இருக்கும். 2 பேர்த்துக்குமே எது காமனாக இருக்கும்? 150 வினாக்களில் இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸும் சோசியல் சயின்ஸுக்கும் காமனாக 90 கொஷின் எது வரும் அப்படின்னா தமிழில் 30 வினாக்கள் இருக்கும், இங்கிலீஷில் 30 வினாக்கள் இருக்கும், சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 வினாக்கள் இருக்கும். அப்போ இந்த 90 கொஷின் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் ஈவனாக இருக்கும். ஒரே கொஷின் தான், மாறாது. அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் எழுதுறவங்களுக்கு கூடுதலாக ஒரு 60 கொஷின் எதில் இருக்கும் அப்படின்னாக்கல சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் இருக்கும். அந்த சோசியல் சயின்ஸ்ன்றது என்ன? ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகிரபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, அண்ட் தென் சிவிக்ஸ் இருக்குது. இந்த 4 சப்ஜெக்டும் சேர்ந்து 60 கொஷின்ஸ் இடம்பெறும். அப்போ இந்த 60 + வந்து 90 150 வினாக்கள் சோசியல் சயின்ஸ் மாணவர்களுக்கு. அதே போல் சயின்ஸ் மாணவர்களுக்கு என்னது? இந்த காமனாக இருக்கக்கூடிய 90 கொஷின் இருக்குது. தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30, இந்த 90 இருக்கும். அது இல்லாமல் 60 கொஷின் எங்கே இருக்கும்? மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னா மேத்ஸில் ஒரு 30 கொஷின் இருக்கும், சயின்ஸில் ஒரு 30 கொஷின் இருக்கும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து 60. அப்போ இது 60 காமனாக இருக்கக்கூடிய ஒரு 90 எவ்வளவு? 150 வினாக்கள். அப்போது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு 150, சோசியல் சயின்ஸுக்கு 150. கடந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப எளிமையாக இருந்தது, சோசியல் சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கு முன்னே நடந்த தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் தான் ரொம்ப எளிமையாக இருக்கும், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். கடந்த தேர்வை பொறுத்தளவுக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப எளிமையாக இருந்தது, சோசியல் சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னீங்களா? நீங்கள் சரியாக படிக்கல, கொஞ்சம் இன்டீரியலாக புக்குக்குள்ளே போயிட்டு கேட்டுட்டோம், அதனால் நம்ம ஏமாந்துட்டோம். இந்த முறை நீங்கள் அதே போல் நீங்கள் அந்த சோசியல் சயின்ஸில் எந்தெந்த பாடப்பிரிவுகளை படிக்கணும் அப்படின்றத இந்த தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த 45 நாளில் முழுமையாக உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு நம்ம ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுத்துருவோம். நம்ம இந்த 60 மார்க்கு, இந்த ஒரு 90 மார்க்கு, இதுக்கு 150 மார்க்குக்கான மெட்டீரியல் கொடுக்குறாங்க. நம்ம கிளாஸில் பைலிங்குலாக எடுக்கிறாங்க, தமிழ் மீடியம் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே எடுக்கிறாங்க. அதே போல் இந்த ஓசூர், தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதியில் படிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் வந்து உருது போன்ற, தெலுங்கு போன்ற பாடப்பிரிவுகளை எடுத்து நீங்கள் ஆப்ஷனுக்கு படிச்சிருப்பீங்க. அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நாங்கள் உருது, அந்த தெலுங்கு இதெல்லாம் எடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக நீங்களே அந்த உருது தெலுங்கு நீங்கள் படிச்சுவீங்க. மீதி தமிழ் மட்டும் தான் நம்ம காமனாக எடுக்கிறோம். அது மட்டும் தான் உங்களுக்கு தமிழுக்கு மட்டும்தான் மாறும். உங்களுக்கு இந்த உருது தெலுங்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தமிழ் 30 கொஸ்டினுக்கு பதிலாக உருது 30 கொஸ்டின் வரும், தெலுங்கு 30 கொஸ்டின் வரலாம், அல்லது கன்னடம்னா கன்னடம் 30 கொஸ்டின் வரலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம செட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பைலிங்குலாக இருக்கும், இங்கிலீஷில் மட்டும் இருக்காது, தமிழில் மட்டும் இருக்காது. மேலே ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து தமிழில் இருக்கும். அப்போ பைலிங்குலாக இருக்கும். நீங்கள் தமிழில் படித்தாலும் இங்கிலீஷில் படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதில் ஆரம்பத்திலேருந்து படிச்சிருக்கீங்களோ அதில் மட்டும் படித்தா போதுமானது, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சம்மர் கிளாஸில், ஸ்பெஷல் கிளாஸில் 45 நாள் எடுக்கிறோம் இல்லையா, இதில் நீங்கள் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத அடுத்து நம்ம சொல்லுவோம். இதில் நீங்கள் டைம் என்ன டைம்லேருந்து என்ன டைம், இதில் வந்து 5 மணி நம்ம போட்டிருக்கோம். ஆனால் நிறைய ஆசிரியர்கள் இது சொன்ன பின்னாடி சொன்னாங்க 4 மணிக்கு முடிச்சாவே போதுனாங்க. அப்போ 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிச்சிடறோம். இது சம்மந்தமான தகவல்கள் மேலும் வேணும்னா இந்த 2 நம்பர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். 9842051499 என்ற எண்ணுக்கும் 9150302456 என்ற 2 எண்ணை தொடர்பு கொண்டு இந்த கோர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னா 6000 ரூபாய் வச்சுருக்கோம். இந்த சம்மரில்
ஒரு 45 நாளைக்கான ஃபீஸ் வந்து 6000 ரூபாய் வச்சிருக்கோம். இந்த 6000 ரூபாயில எப்படி கட்டணும்னா ஜிபேல கட்டணும். இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம். 6000 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய பேர், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸா சோசியல் சயின்ஸா அல்லது பேப்பர் 1 பேப்பர் 2வா, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, இந்த விவரமெல்லாம் டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோம். இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு நீங்கள் மெட்டீரியல் அனுப்ப வேண்டியதை மெட்டீரியல் அனுப்பிடுவோம். அதே போல் நீங்கள் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு கம்பல்சரி டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் படித்தா போதுமானது, வேறு எதையுமே அதிகமாக படிக்க தேவையில்லை. இதில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், மெட்டீரியல் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ரைட். இதை தாண்டி என்னென்னா நம்ம கிளாஸு ஜூம் ஆப்பில் தான் நம்ம எடுக்கிறோம். எனவே நீங்கள் ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜூம் ஆப்பில் தான் பண்ணுறோம். அந்த ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் கொடுக்குற லிங்கை டச் பண்ணிங்கன்னா உள்ள கிளாஸ்க்குள்ளே வந்துடலாம். எல்லாரும் வர முடியாது, நாங்கள் அட்மிட் கொடுப்போம், அவங்க மட்டும் தான் வர முடியும். எனவே இந்த சம்மரில் இந்த கடந்து ஒரு லீவ் நாள் வரப்போகுது இல்லையா, வருகின்ற அந்த லீவ் நாளை 45 நாளை எப்படி முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு திட்டமிடுறவங்களுக்கு இந்த காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் வழியாக இந்த சம்மர் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த சம்மர் கிளாஸு இந்த ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாத்துக்கும். அதே போல் இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி 25ஆம் தேதி இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். அதுக்கு முன்னந்தே நீங்கள் அட்மிஷன் போட்டுடலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ணிக்கிறவங்க இதில் நம்ம அட்மிஷன் போட தேவையில்லை. நீங்கள் ஈவினிங் பேட்ச் ரெகுலராக போயிட்டுருக்கோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கொடுத்த டீட்டெயிலெலாம் முழுமையாக ஃபாலோ பண்ணி என்ன நம்பருக்கு ஜிபே பண்ணணும், எந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மேலும் ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது இருந்தாக்கல 9842051499 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை கேட்டுக்கங்க. இந்த சம்மர் கிளாஸ் ஆரம்பிக்கிறத தமிழகம் முழுவதும் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இந்த சம்மர் கிளாஸு மிக அருமையான ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்திங்க. அது இல்லாமல் இந்த ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் 45 நாள் தொடர்ச்சியாக வகுப்பு எடுக்கிறோம், அதில் மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் வைக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம். அது இல்லாமல் கிளாஸ் எடுக்கிறதோடைய ரெக்கார்டட் வீடியோவும் கிடைச்சிரும். இது லைவ் கிளாஸ்க்கும் ஒரே அமௌண்ட் தான், ஆன்லைன் கிளாஸ்க்கும் ஒரே அமௌண்ட் தான். லைவில் வரவங்களுக்கு, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு சில நாளைக்கு வர முடியாமல் போகலாம், லீவ் நாளில் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரியான நாட்களில் லைவ் கிளாஸ் என்னால் பார்க்க முடியல சார் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இங்கே என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை எல்லாமே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. நம்மளுடைய காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் படிச்சிங்கன்னா 100% வெற்றி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வாழ்த்துக்கள். நீங்கள் மீண்டும் இந்த ஒரு நல்ல ஒரு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கின்னு இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் எழுதி அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி.